மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அருவியை மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். இது குறித்தான மேலும் விவரங்களோடு நமது செய்தியாளர் சத்யராஜ் இணைகிறார். வணக்கம் சத்யராஜ், மேலும் விவரம். ஜெயஸ்ரீ, தேனி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி அடிவார பகுதியில் அமைந்துள்ள சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களாகவே சுருளி அருவி குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டு வந்த சூழலில் இன்று மாலை, அதாவது 2 மணி அளவில் அதிகப்படியான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உள்ளது. இதன் காரணமாக பார்த்தோம் என்றால் வெள்ளப்பெருக்கை ஆய்வு செய்வதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் பேரிடர் மீட்புக் குழு ஆட்சித்தலைவர் லில்லி தலைமையிலான குழுவினர் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக தற்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியிலான மேகமலை, சுருளிமலை, ஈத்தக்காடு, தூவானம் ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆக்ரோஷமாக தண்ணீர் செல்கிறது. தண்ணீருடன் கற்களும் பாறைகளும் மரங்களும் சேர்ந்து வருவதாகவும், இதனை தொடர்ந்து பார்த்தோம் என்றால் நடைபாதைகளிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதாகவும், இதனால் பொதுமக்கள் யாரும் சுருளி அருவி அருகே வர வேண்டாம் எனவும் சுருளி அருவி தற்பொழுது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உள்ளது. இதனை தொடர்ந்து தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் சஜீவநாத் தலைமையிலான குழுவினர் நேரில் ஆய்வு செய்து வருகின்றனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அறிவுரைகள் வழங்கி வருகின்றன. இந்த ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் சூழலில் இரவு நேர பயணத்தை தவிர்க்கும்படியாகவும், சுற்றுலா பயணி இந்த இடத்துக்கு வர வேண்டாம் எனவும் மாவட்ட ஆட்சித்தலைமையில் எச்சரிக்கை விடுத்து வருகின்றன. தற்பொழுது சுருளி அருவியில் பலமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருகிறது. பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள், ஐயப்ப பக்தர்கள் யாருமே சுருளி அருவிக்கு வர வேண்டாம் என வனத்துறை சார்பாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செய்தி விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.